வணக்கம் மக்களே, ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது போலிகளை தடுக்க ஆதார் அட்டை விண்ணப்பத்தில் விதிகளை கடுமையாக்க UIDAI முடிவு செய்துள்ளது. என்னென்ன விதிகளை கடுமையாக்கி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும், ஆறுதலாகவும் இருக்கும். கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை குயிக் அப்டேட்டா ஷார்ட்ஸ் மூலியமாகவும் யூடியூப்ல இருக்க லாங் வீடியோ மூலியமாகவும் குயிக்கா கொடுத்துட்டே வரும். எல்லா தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் முடிஞ்சா இந்த வீடியோக்கு லைக்காவது பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது போலிகளை தடுக்க ஆதார் அட்டை விண்ணப்பத்தில் விதிகளை கடுமையாக்க UIDAI முடிவு செய்து உள்ளது. போலிகளை நீக்கி உறுதியான ஆவணமாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. புதிய ஆதார் அட்டை விண்ணப்பங்களுடன் பாஸ்போர்ட், ரேஷன் அட்டை, பான் எண் மற்றும் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் போன்றவற்றை இணைப்பது கட்டாயமாக்கப்படும். கடந்த 15 ஆண்டுகளில் 140 கோடி ஆதார் அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டு உள்ளது. ஆதார் அட்டை புதிய விண்ணப்பங்களில் அடையாளச் சான்று, முகவரி சான்று மற்றும் பிறந்த தேதி சான்று போன்றவற்றை சரிபார்க்கும் விதிகள் கடுமையாக்கப்பட்டு உள்ளன. புதிய விதிகள் ஆதார் பதிவு செயல்முறையை மேலும் பாதுகாப்பானதாகவும் நம்பகத்தன்மை உடையதாகவும் மாற்றும் நோக்கம் கொண்டுள்ளன. பெயர், முகவரி, பிறந்த தேதி, பாலினம், செல்போன் எண், மின்னஞ்சல் முகவரி, தந்தை, தாய், பாதுகாவலரின் விவரங்கள், மேலும் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் போது அடையாள சான்று, முகவரி சான்று மற்றும் பிறந்த தேதி சான்று போன்றவற்றை சரிபார்க்கும் சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டையை புதுப்பிக்க அல்லது திருத்த ஏற்கனவே உள்ள ஆவணங்கள் அவசியம். அடையாள சான்றாக வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம் போன்றவற்றை தேவைப்படுகிறது. அதே போல பிறப்பு சான்றிதழ், SSLC சான்றிதழ், பாஸ்போர்ட், பான் கார்டு போன்றவை வேண்டும். புதிய விதிகள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் செயல்முறையை எளிமையாக்கவும் வெளிப்படையாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக்காவது பண்ணுங்க. நன்றி.